கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாரிக்கு வந்து நன்றி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரேவதி அவங்க வீட்டுக்கு போயிருக்கவோ அப்போ மாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரேவதி நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க, இந்த மாதிரிக்கு ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு அவர் எப்படி துடிச்சு போயிட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரேவதி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க மாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ரேவதி நான் அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவருடைய பாசம் ஆசைகள் எல்லாத்தையும் மனசுக்குள்ள தான் வச்சிருப்பாரு தவிர அவர் வெளிக்காட்டிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லவும் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கவும் அப்ப ரேவதி வந்து தன்னுடைய கதைகளை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே மாறி வந்து சொல்றாங்க, எங்க பாருங்க ரேவதி உங்க கதையை கேட்டதுமே எனக்கே வந்து கொஞ்சம் அதாவது கஷ்டமாவும் இருக்குது, அதே நேரத்தில் சந்தோஷமாவும் இருக்குது. ஏன்னா நீங்க கல்யாணம் வந்து ரெண்டு பேருமே விருப்பப்படாம கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்க, ஆனா அதுக்கு பிறகு நீங்க வந்து அவரை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை விட பார்த்தோம்னா உங்க கணவர் வந்து உங்க மேல உயிரே வச்சிருக்கிறாரு, கூடிய சீக்கிரத்திலுமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவீங்க, அவருடைய காதலை வந்து வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லக்கூடிய நாள் வெகு தூரத்துல இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரேவதி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரேவதி சொல்லவும் சரி மாறி நான் வந்து உங்களை சந்திச்சதில் ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, உங்களை மாதிரிக்கு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறி சந்தோஷப்படுதாங்க. ஆமாம் ரேவதி உண்மையிலே சொல்ல போனாக்கி எனக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு சரி மாறி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரேவதி கிளம்புறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி வந்து இந்த இடம் விஷயமா அவங்க லாயரை போய் சந்திக்கவும் அப்போ லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது உங்களுடைய கணவர் வந்து உங்கள் பேர்லேயும் உங்கள் பையன் பேர்லேயும் தான் இந்த சொத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, அதனால உங்கள் பையன் மட்டும் கையெழுத்து போட்டால் பத்தாது, அவங்க ஒய்ஃபும் அது மாதிரிக்கு அவங்க பசங்க எல்லாருமே கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாட்டி வந்து சொல்கிறாங்க, அதாவது என் பையன் வந்து கையெழுத்து போடுவான், ஆனால் என் மருமக கையெழுத்து போட மாட்டான், அது சந்தேகமாக இருக்குது, அவளுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால் அவள் கையெழுத்து போட்டு தரமாட்டாள் அப்படிங்கவும் என்ன பாட்டியம்மா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவங்க கையெழுத்து போட்டால் தான் இந்த பத்திரமே செல்லும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சரி என் பேரை சொன்னாக்கி கண்டிப்பாக அவள் கேட்பா, அதனால் என் பேரனை வச்சு இந்த விஷயத்தை நான் பேசி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்பவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க, நீ வரும்போது உங்கள் மாமாவே அழைச்சிட்டு வந்துரு கார்த்தி அப்படிங்கும் போது உடனே சரின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா ராஜராஜனே மயில் வாகனத்தை அழைச்சிட்டு வராங்க. அப்போ பாட்டி வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே வந்து ராஜராஜன் சொல்றாங்க, கண்டிப்பா அவ சம்மதிக்க மாட்டாமா அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு கார்த்தி, இந்த விஷயத்தை நீ தான் நல்ல மாதிரிக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்றாங்க, சரி பாட்டி நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்களா, எப்படியாவது அத்தைகிட்ட பேசி எடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி நாங்கள் கிளம்புற அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ வந்து சாம்பிடி சரி இங்கே பார்த்தோம்னா ரேவதிக்கு வந்து அவங்க ஃப்ரூட்ஸ் ஊட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு ரேவதி நல்லா நீ சாப்பிடணும், அப்போ தான் உடம்பு சீக்கிரத்திலே உனக்கு குணம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இவங்க மூணு பேருமே வராங்க. மூணு பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க பாட்டி சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க. இது கிட்டதுமே சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படிலாம் எங்கள் அக்கா வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு தர மாட்டேன் அப்படிங்கவும் எங்கள் பாரு சந்திரா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிற அப்படிங்கவும் அப்போ சாம்பிடிஸ்ரீ கிட்ட வந்து சொல்றாங்க, என்ன சாம்பிடிஸ்ரீ நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு ராஜராஜன் சொல்லவும் அப்படிலாம் நான் கையெழுத்து போட்டு தர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த குடும்பத்துக்கு ஆகாதுன்னு உங்களுக்கே தெரியும், அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிவும் இது கிட்டதுமே காட்டி வந்து சொல்றாங்க, எங்க பாருங்கத்த நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் நம்ம அந்த இடத்த கொடுக்க முடியும், அதனால நீங்கள் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கவும் நான் அந்த குடும்பமே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நீங்கள் எதுக்காக திரும்ப திரும்ப இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இப்போ சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க அக்காவே அந்த குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறா, வேணும்னா வேற இடத்த வேணா எழுதி கொடுக்க சொல்லுங்க, அது என்ன எங்க அக்கா கையெழுத்து போட்டா அந்த இடத்த தான் எழுதி கொடுக்கணும்னு இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லவும் எங்க அக்கா அதெல்லாம் வரமாட்டேன் அப்படிங்கும் போது அப்ப சாம்பிடிஸ்ரீ அதே முடிவை சொல்லியிருந்தாங்க, நான் ஒன்றும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடவும் இதை கேட்டதுமே உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப ராஜராஜன் வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க, மாப்பிள்ளை நீங்க சொன்னாக்கி அவ கேட்பான்னு சொல்லி நம்பிக்கையோட இருந்தோம், ஆனா அவ கேட்க மாட்டேன்ட்டு போயிட்டால இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சந்திரகலாவுக்கு அவங்க சிவனாண்டி வந்து ஃபோன் பண்றாங்க, சந்திரா உன்னை நான் பார்க்கணும் நீ உடனே வா அப்படிங்கும்போது அப்போ இது வந்து கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கவும் என்னங்க முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்கும்போது ஆமாம் முக்கியமான விஷயம் தான் அப்படிங்கவும் சரி நான் எங்கே வரணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து நம்ம எப்போவுமே சந்திப்போம்னா அந்த இடத்துக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க. உடனே சந்திரகலாவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அப்போ சாம்பிடிஸ்ரீ வந்து எங்கே சந்திரா எங்கே போகிற அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிற அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சுக்கா அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை செங்கல் சோலையில் வேலை பார்க்கப்பட்டவங்களுக்குலாம் சம்பள ரூபா கொடுக்கணும், அதுதான் கொஞ்சம் போய் கொடுத்துட்டு வந்துடுவான்னு சொல்லி கேட்கறது தான் நான் கேட்டேன் அப்படிங்கவும் எப்போவுமே உன் டிரைவர் மாப்பிள்ளைட்டு தானே கொடுப்பேன்,
கொடுப்பேன், இப்போ மட்டும் என்ன அப்படிங்கவும், இல்லை அவர் முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு, அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கவும், சரி தாக்கா நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாட்ட அந்த பேக் ஃபுல்லாக பணம் வச்சுருக்காங்க, அந்த பணத்தை வந்து அவங்க கொடுத்து அனுப்புதாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சந்திரகலா அந்த பேக்கை எடுத்துகிட்டு நேராக வந்து அவங்க சிவனாண்டியும் முத்துவேலையும் சந்திக்கிறதுக்காக போகவும், அப்போ உடனே வந்து அவங்க சிவனாண்டிகிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து சிவனாண்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்கள் அக்கா வந்து கையெழுத்து போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாள் அப்படிங்கவும், ஆமாம் போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டா, நானும் வந்து கூட கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டேன், அதனால போட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கவும், இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை நினைக்கிறாங்க. அதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, செங்கல்சோலையை வேலை பார்க்கப்பட்டவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சம்பள பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் வந்து கார்த்தி வந்து ஒரு பேக்கில் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி எடுத்து வைக்கும்போது அவங்க தன்னுடைய மொபைலையும் அதில் தூக்கி வைக்கிறாங்க. மொபைலை வச்சுட்டு இன்னொரு மொபைலில் வந்து அவங்க ஆன் பண்ணி விட்டுறவும், அதுக்கப்புறமா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அத்தை நான் வெளியே போகணும், அதனால நான் வந்து அவங்களுக்கு சம்பள பணம் கொடுக்க முடியாது, நீங்கள் சின்ன தேட்டை கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே சாமுண்டீஸ்வரி சரி மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து ஃப்ளாஷ்பேக்காக அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அனுப்பின பேக்கு வந்து சந்திரகலா கையில் இருக்கவும், அந்த கையில் இருக்கிற பேக்குக்குள்ளே பார்த்தோம்னா மொபைல் வச்சுருக்கிறாங்க. இதனால இவங்க பேசுனது எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பார் சந்திரா, நம்மளுக்கு கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பாக்கும், அந்த கிளவி மட்டும் இப்போ அந்த இடத்த கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஊர்க்காரங்க மத்தியில் அந்த கிளவிக்கு ரொம்பவே கெட்ட பயிர் ஆயிரும் அப்படிங்கவோ, அது எப்படி நம்ம கொடுக்க முடியாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, உடனே வந்து முத்துவேலும் சிவனாண்டியும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒருத்தருடைய உடம்பு எடுக்கலாம், அந்த உடம்பு எடுத்து நேராக நம்ம வந்து அந்த இடத்த வந்து கொடுக்க போகிறாங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து தோண்டி வச்சிடலாம். அதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரிக்கு ஒரு உடம்பு இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கோயிலுக்காக அந்த இடத்த வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, இதனால நம்ம தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் அந்த கிளவிக்கும் கெட்ட பேர் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து அவங்க சந்திரகலா வந்து கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து கரெக்டாக நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நாங்கள் 2 பேரும் எதுக்காக இருக்கிறோம், நான் அதனால வந்து நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் 2 பேரும் அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லவும், இது எல்லாத்தையும் கார்த்தி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கவும், அப்போ உடனே சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த கிளவிக்கு கெட்ட பேராயிரும், அது மட்டும் இல்லாமல் ஊர் ஜனங்க அவ்வளோருமே வந்து இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊர் ஜனங்க மத்தியில் ஒரு கெட்ட பேரை நம்ம ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இது கெட்டதுமே சிவனாண்டியும் முத்துவேலுவும் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக அவங்க போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா கார்த்தி இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு, ஓஹோ இந்த அளவுக்கு ஒரு திட்டத்தை போட்டுதீங்களா, நான் என்ன பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு திட்டம் போடுறாங்க. அப்போ மயில் வாகனத்தையும் ராஜராஜனையும் அவங்க கூப்பிடவும் அவங்க 2 பேருமே வராங்க. என்ன மாப்பிள்ள எதுக்காக எங்களை தனியாக அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அப்போ கார்த்தி வந்து சந்திரகலா சிவனாண்டி முத்துவேல் இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே அவங்க 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாப்பிள்ள நீ சொல்கிறேன்னு கேட்கவும், அப்போ வந்து மயில் வாகனமும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி நீ சொல்கிறதுலாம் நம்பவே முடியல, இந்த சந்திரகலா சின்ன மாமியார் ஏன் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களோ தெரியல, அது சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவே மோசமான ஒரு எண்ணமாக தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி அந்த பேக்கில் வந்து நான் என்னுடைய மொபைலை போட்டு வச்சிருக்கிறேன், அதனால இப்போ நான் போய் எப்படியாவது வந்து அந்த மொபைலை நான் எடுத்துருந்தேன், இல்லைனா என் மேலே சந்தேகம் வந்துடும், அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசினதை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்தி பார்த்தோம்னா நேராக செங்கல்சோலைக்கு போகிறாங்க. அப்போ அவங்க வந்து சந்திரகலா வரவும், உடனே என்ன நீங்கள் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுது, அதனால தான் நாங்கள் வந்திருக்கிறேன், இந்த பணத்தை வந்து நானே வந்து சம்பள பணத்தை எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவங்க சந்திரகலா வந்து பார்க்குறாங்க, என்னது இவன் வந்து திடீர்னு வந்து வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு போனா, அதனால தான் அக்கா வந்து இந்த பேக்கில் உள்ள பணத்தை நம்மகிட்ட கொடுத்தா, இப்போ என்னன்னா திடீர்னு வந்து நானே சம்பள பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லுதா, என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி அடுத்ததான் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்.